கருத்தப்பாண்டியண்ணா எந்த ஊர்ண்ணே? சீதப்பரப்பநல்லூர். சீதப்பரப்பநல்லூர். எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 3 மாடு வந்துச்சு. 2 மாடு கொடுத்தாச்சு. இந்த ஒரு மாடு கைக்கரவ தான். என்ன விலை சொல்லுது? 45 ரூபா சொல்லி இப்ப 43 சொல்றேன். அப்புறம் தீர்ந்து போச்சா? தீரல, இன்னும் மாடு விக்கல. அப்ப எத்தனாயிரத்து மாடுனா இது? 3000 மாடு. 3000 மாடு. மாடு பார்க்க நல்லா இருக்கு. மாடு பாத்துறேன். நல்லா இருக்குண்ணா. நல்லா க்ளீனா எடுத்து போடு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல மாடு கட்டலாம். மாடு பார்க்க நல்ல மாடா இருக்கு. குறமா உள்ள மாடா தெரியுது. என்ன? கறந்து பாத்துக்கலாம். இன்னைக்கு மாடு விலை சௌரியமா அதிகமா? இன்னைக்கு மாடு விலை சௌரியம் தான். சௌரியம் தானே? ஆமா, இல்ல இந்த மாடு இவ்வளவு நேரம் வைக்காம நிக்கல. கண்ணூட்டி இல்லனாலும் போயிடும்னா? கண்ணூட்டி இருந்தா இதுக்குள்ள அப்ளை பண்ணுங்க. கண்ணூட்டினா கண்ணூட்டி செத்து சுழி சுத்தமா இருக்கா? சுழி எதுவும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. பாத்துக்கலாம். சுத்தமா இருக்கு. பீச்சும் பாத்துக்கிட்டோம். நாலு காம்பு நல்ல காம்பு நல்லா 5 ஒரு மோட்டர் மாதிரி அடிக்கும். நல்லா இருக்குண்ணா. எத்த ஏரியா ஒண்ணும் செய்யாது. பணமான மாடுண்ணா. பொம்பளை ஆள் கறக்க முடியுமாண்ணே? கறக்கலாம். ஃபோன் நம்பர் சொல்லுண்ணே. 8870 29 74 12. ஐயா பேட்டையா? பேரு பேட்டையாண்ணா? எந்த உங்களுக்கு சொந்த ஊரு? பழையப்பேட்டை. நீ எத்தனை மாடியா கொண்டு வந்தியா? ஒண்ணுதான் கொண்டு வந்தியா? எத்தனாயிரத்து மாடியா? 2வது. என்ன விலை சொல்லிய? 52 சொல்லி 46 கொடுத்தா? என்ன பால் கறக்குது? 5 கறக்குமா? 5 ரிவர்ஸ் போல வராம 5 கறக்குமா? 5 கறக்கும். நல்ல கண்ணுட்டி போட்ட கண்ணுட்டியா? வேங்குதாளுக்கு யோகம் தான். சுழி சுத்தமா? சுழி சுத்தம். சரிண்ணே. சரிண்ணே. 83 30 85. சரிண்ணே. எந்த ஊருண்ணே? பாளையமுட்டை. எத்தனை மாடு கொண்டு வந்திய? 3 மாடு கொண்டு வந்தா 2 மாடு வித்தாச்சு. 2 மாடு வித்தாச்சு. இன்னைக்கு மாடு வியாபாரம் சபதமா பிரியமா? இன்னைக்கு கொரோனா வரை வியாபாரம் கம்மியா. பள்ளிக்கூடம் அடப்புனால போயிட்டு வியாபாரம் கம்மி இருக்கு. என்ன பால் கறக்கும் எல்லாம்? இது மாடு 2 5 லிட்டர். சுழி சுத்தமான. இப்போ பால் ரேட்ல என்ன ரேட்டா இருக்கு? பால் ரேட்டு விற்கிற 60 ரூபாய்க்கு விற்கும். 60 ரூபாய்க்கு விற்கும். கண்ணுட்டி இல்லை சாப்பாடு. நல்ல கண்ணுட்டி இருக்குண்ணா. சுழி சுத்தம். நாட்டு மாடு. என்ன நாட்டு மாடு? நல்ல மாடு தான். மாடு வளர்க்க லாபம் நஷ்டமான பொறுத்து லாபம் தான். எல்லாம் சொந்த விவசாயம் இருந்தால் லாபம். எல்லாம் விலைக்கு வாங்கி போட்டால் நஷ்டம் தான். சரிண்ணே. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே. என் ஃபோன் நம்பர் 96 26 62 7171. சரிண்ணா. இட்டடி ஆளாங்களோ? எந்த உங்கள் பேர்? என் பேர் மணி. வியாபாரியா சம்சாரியா? சம்சாரி. சம்சாரி தான். எத்தனை மாடு கொண்டு வந்து எனக்கு? வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கேன். என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 30 ரூபா. என்ன விலை சொன்னாங்க? அவங்க 30 ரூபா சொன்னாங்க. எத்தனாவது? 2வது மாடு. என்ன பால் கறக்குமா? இது 4 மணி 9 லிட்டர் இருக்கும். பால் கறக்க கை கறவ மாடு. கண்ணுட்டி இல்லையோ? ஈனி எவ்வளோ மாதம் இருக்கும்? ஈனி ஒரு 5-6 மாதம் இருக்கும். சுழி சுத்தமாக இருக்கா? சுழி சுத்தமாக இருக்கு. மாடு வளர்க்க லாபம் நஷ்டமா? லாபம் தான். லாபம் தான். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டில்? வீட்டில் ஒரு மாடு கிடக்கு. இது ஒரு மாடு. 2 மாடு. அப்போ சரி. பால் வீட்டில் என்ன ரேட் இருக்கு இப்போ? இங்கே 35 ரூபா. 35 ரூபாயா? ஆமாம். 60 ரூபா சொல்கிறாங்க. இங்கே பனைக்கு 35 ரூபா தான் எடுக்காங்க. 35 ரூபா எடுக்காங்க. சரி ரைட்டு. உங்கள் பேர் சொல்லுங்க. சோமு. எந்த ஊர்ண்ணே? குறுக்குத்துறைண்ணே. இது காலமாடா? காலை. எத்தனை வயசுல இருக்கு? 6 மாசம் ஆகுது. இது உழவுக்கு பயன்படுத்துறதுக்காக ரேஸ் காலைக்கு மாட்டுக்கு பொலி காலைக்கு போடுறதுக்காண்டி வச்சுக்கோங்க. மாப்பிள்ளை காலைக்காண்டி வச்சுக்கோங்க. என்ன ரேட்னா இது? 18 ரூபா கேட்காங்க. என்ன ரேட்னா கொடுத்துடலாம்? 20 ரூபா கொடுத்துடலாம். சரி. இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 5 கொண்டு வந்தேன். 5 கொண்டு வந்தியா? 5 3 வித்தாச்சு. 2 கிடக்கா? நாட்டு மாடு ஒன்று கிடக்கு. நாட்டு மாடு கிடக்கு. அது பசு மாடானே? ஆமாம், கண்டியோட கிடக்கு. என்ன ரேட்னா அது? 27 ரூபா சொல்லுது. 27? பால் என்ன கிடக்குது? பால் 1 1.5 இருக்கும். 1 1.5 கிடக்கு. ஆமாம், நாட்டு மாடு. நாட்டு மாடு. தலையீத்து மாடுண்ணே? இல்லை, 2000 மாடு. நல்ல மாடா இருக்குண்ணே. இந்த மாதிரி ரகம் ரொம்ப ரேரு. என்ன கிடைக்கிறது? ரேரு கிடைக்காதுண்ணே. நல்லா குணமா நிற்கும். அது சாப்பிட்டா யாருனாலும் கறக்கலாம். யாருனாலும் கறக்கலாண்ணே. நிற்கும். என்ன கண்ணுட்டி? என்ன கண்ணுட்டி? காலைங்க. சுழி சுத்தமான? ஆமாம், சுழி சுத்தம். ரெண்டுமே நல்லா சுழி சுத்தம். சரி. ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே. 93 8 42 57 65 65 2. இது ஃபைனலாக என்ன ரேட்டா கொடுப்பிய?
ஃபைனலாக ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம். என்ன ரேட்டுக்கு சொல்லியே இப்போ? 27 சொன்னேன், 26 கொடுத்துடலாம். எந்த ஊருமா? தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம் எந்த ஊர்? பாவூர் சத்திரம். எத்தனை மாடு கொண்டு வந்து? வியாபாரியா சம்சாரியா? எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? 12 மாடு கொண்டு வந்துடலாம். எத்தனை வித்துருக்கு? பாதி வித்துருக்கு. ஏன் இன்னைக்கு என்னாச்சு சந்தை? என்னாச்சு? அது எத்தனாயிரத்து மாடு? இது கைக்கரவ மாடா? கைக்கரவ மாடா? என்ன பால் கறக்காது? 5 10 கறக்கும். என்ன ரேட்டு சொல்லிய? 40,000. என்ன ரேட்னா கொடுப்பிய? 35 ரூபா கொடுத்துடலாம். சரி சரி சரி. ஃபோன் நம்பர் சொல்லு தம்பி. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. 80 15 67 60 94. சரி தம்பி. சின்ன தம்பி எந்த ஊருண்ணே? இந்த வியாபாரியா சம்சாரியாண்ணே? வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? 4. எத்தனை வித்துருக்கு? 4 வித்துட்டா. 1 தான் கிடக்கு. என்ன ரேட்டுல இது? என்ன ரேட்டு இது? 35. என்ன பால் கறக்கணும் இது? 9 லிட்டர் கறக்கும். எத்தனாயிரத்து மாடு இது? 4000. சுழி சுத்தமா? சுழி சுத்தம். இது நல்லா இருக்குண்ணே. நாடு நல்லா இருக்குண்ணே. இந்த மாதிரி மாடு வந்து ஏன் மெலிஞ்சிருக்கு? பால் கறக்கு. ஆனா தீவனம் நல்லா வைக்கணும். நல்லா வைக்கணும். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர். ஆமா. 80 56 64 77 27 15. சரி. பேர் முருகன். எந்த ஊருண்ணே? பொன்னாகுடி. நம்ம பொன்னாகுடி தானா? எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 2 மாடு கொண்டு வந்தேன். 2 மாடு கொண்டு 2 வித்துட்டு 2 கொடுத்தேன். என்ன ரேட்டு போச்சுண்ணே? வாங்கின ரேட்டு தான் போச்சு. கொஞ்சம் சந்தை சவரம் இப்போ பூரா காளைகளுக்கு தான் வேலை. பசுமாட்டுக்கு விலை இல்லை. என்ன காரணம்? அது பசுமாட்டுக்கு விலை இல்லை. என்ன காரணம்ண்ணே? இப்போ பூரா மாடு அதிகமான ஈத்து இருக்கு மாடு. அது மேல வருது. ஆமா அதான் காரணம். விலை இல்லை. பசுமாட்டுக்கு விலை இல்லை. காளை மாட்டுக்கு விலை இருக்கு. உழவு நேரம். அதனால அது போயிட்டு அடிச்சு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் 60,000 ரூபா மாடு. இந்த மாடுனா 30 ரூபா 35 ரூபான்னு கேள்வியில இருக்கு. ஒரு 60 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு வாங்கும்போது. அப்படியா? ஏப்பா பாதிக்கு போயிடுற. ரொம்ப அவசரமா விடாம வச்சிருக்காரு. கொண்டு போனாலும் இப்ப 2000 ரூபாய் செலவு. பார்க்க முடியாது. வச்சுக்கிட்டு இருக்காரு. நட்டத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு பாக்காரு. பாதிக்கு போய் நட்டத்துக்கு கேட்டுக்காங்க. வேற என்ன செய்ய? ஆமா அப்படிதான் இருக்குண்ணே. அண்ணா போன மட்டும் சொல்லுங்க. 888 ஆமா 3510 456. சரிண்ணே. ரைட். 50. தேங்க்ஸ். எந்த ஊர்ண்ணே? மாலூர் குறிச்சிக்குளம். வியாபாரியா சம்சாரியாண்ணே? வியாபாரி. இது பக்ரீத்துக்கானே? பக்ரீத்து மாடு. எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 8 மாடு. என்ன இடம் இருக்குண்ணா? அது 120 கிலோ வரும். என்ன ரேட்டு சொல்லிய? 75 ரூபா சொல்லிய. என்ன ரேட்டு கேட்காங்க? 65 ரூபா கேட்காங்க. நீங்க அது ரொம்ப நஷ்டப்படுவோம் அப்படி கொடுத்தா. என்ன இதுல சுழி சுத்தம்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல? கோரகரை இருக்கு. பக்ரீத்துக்கு கொடுக்குறதுல. ஆமா. இன்னைக்கு நல்ல மாடு. காளை மாடு நல்ல வியாபாரம் இன்னைக்குண்ணா. விற்பனையும் பரவாயில்ல. சரிண்ணே. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே. 95 24 34 12 24. சரிண்ணே. மனோகர். எந்த ஊரு? திருச்செந்தூரா? திருச்செந்தூர் வீடுங்க? திருச்செந்தூர்ல நடுநாள். இது என்ன எத்தனை மாடு கொண்டு வந்தியா? மாடு 10 மாடு கொண்டு. வியாபாரி தானா? வியாபாரி. எத்தனை வித்துட்டு பூரா வித்துட்டா? ஆமா 8 மாடு வித்தாச்சு. 2 மாடு கிடக்கு. இது என்ன விலை சொல்லியா? இது காலை 70 ரூபா சொன்னேன். இது பக்ரீத்துக்கு தானா? பக்ரீத்துக்கு. ஏடா 70 ரூபா சொல்லிடுறோம். என்ன எவ்வளவு வெயிட் இருக்கும்? அது காலை 150 கிலோ இருக்கும். 150 கிலோ இருக்கும். 70 ரூபா சொல்லியே. ஆமா. என்ன விலை கேட்காங்க? கேள்வி காலை 60 ரூபா வரைக்கும் காலை கேட்காங்க. 60 ரூபா வரைக்கும் கேட்காங்க. அப்படி கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. மேலே ஒரு 5000 கொடுத்துடலாம். ஒரு 65,000 கொடுத்துடலாம். சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தம்பி. 8526525738. சரி. இது நீங்கள் வந்து இந்த பக்ரீத்து முடிந்தண்ணி வருவீங்க? நாங்கள் ரெகுலராக மேலப்பாளையம் வர்றோம். மேலப்பாளையம் வந்து விடுறோம். பக்ரீத்துக்கு மட்டும் இந்த காலை எல்லாமே வளர்த்து ரெடி பண்ணி கொண்டு வரோம். இது வளர்த்து கொண்டு வரதுதானா? ஆமாம் இது வளர்த்து கொண்டு வரோம். வாங்கி கொண்டு வரது? வாங்கி கொண்டு வர்றது. அதான் பார்த்தேன். வளர்த்து கொண்டு வரதுன்னா வாங்கி கொண்டு வர்றாங்க. அவங்க காலெல்லாம் தனியாக தெரியும். அது கொஞ்சம் எலும்பு தோலமாக இருக்கும். எலும்புலாம் காலை அந்த நீட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் டெக்கரேஷன் இல்லாமல் இருக்கும். நம்ம காலை கொஞ்சம் கயிறு கட்டி தெளிவாக வரும். சரி. கொஞ்சம் நல்ல காலையாக வரும். சரி. ரைட். பேர் கார்த்திக். எந்த ஊர்? காசி தர்மம்னா அங்கே செங்கோட்டை பக்கம். கடையனூர் பக்கத்துல. எத்தனை வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி. இப்போ பக்ரீத்துக்கு இது ஒன்று என்ன வெயிட் இருக்குங்களா?
ஒன்று ஒரு 80 கிலோ இருக்கும். 80 கிலோ எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 15 கொண்டு வந்தோம். 15 கொண்டு வந்தியா? 3 தான் நிற்கி. 5 நிற்கி. அந்த 5 நிற்கி மொத்தம் வித்துட்டு. மொத்தம் வித்துருச்சு. நீங்கள் நல்ல வியாபாரம் தானா? நல்ல வியாபாரம் தான். நல்ல வியாபாரம் தான். ஓரளவுக்கு நல்ல வியாபாரம் போயிருச்சுன்னா. நல்லா வரும். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 96 29 23 23 43 43 97. 97. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆடு ஆவரையானூர் மாட்டு வியாபாரி வேல் அண்ணன். மாட்டு வியாபாரி தான். எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 8 மாடு கொண்டு வந்தோம். 8 மாடு கொண்டு வந்தியா? எத்தனை வித்துருக்கு? 6 வித்துருக்கு. 6 வித்துருக்கு. என்ன இடம் இருக்கும்ல இது? இது 2.5 கிலோ வரும். 250 கிலோ வரும். 250 கிலோ. அது 650 கிலோ இருக்குமா? அது 250 கிலோ வரும். பக்ரீத்துக்கு வளர்க்கதா வாங்கி விற்கதானே இது? இது வாங்கியாந்து விற்கிறது. வாங்கியாந்து விற்கிறது. எங்கே வாங்குறது? ஊர்காட்டில் மாடு மாடு வச்சிருக்கவங்கள்ட்ட வாங்குறது. ஆமாம், வாங்கி விற்கிறது தான். அப்போ இது வந்து மாப்பிள்ளை கலைக்கு சரிப்படாதோ? மாப்பிள்ளை கலைக்கு ஆகும். ஆகும். மாப்பிள்ளை கலைக்கு ஆகும். நம்ம 2 பல்லு தான். 4 பல்லு, அது 2 பல்லு தான். 2 பல்லு தான். மாடு பெரிய மாடா இருக்குண்ணே. என்ன விலை சொல்லுவீங்க? 2.5 லட்ச ரூபா சொல்லுவோம். 2.5 லட்ச ரூபா சொல்லுவோம். 2 மாட்டும் சேர்ந்து 2.5 லட்ச ரூபா சொல்லுங்க. என்ன ரேட்டு கேட்காங்க அவங்க? இப்போ 2.10 கேட்காங்க. என்ன விலைக்குன்னு விட்டுலாம்? 2.30 தான் கொடுத்துடலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 77 77 08 8 91 91 94 94 45 45. இந்த கை போடுறது என்னென்னது? கை போட்டு விலை கேட்கறது உங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம நீங்க 2 பேரும் வியாபாரம் நிக்கணுங்க, உங்களுக்கு தெரியாம அவ கேட்போம். இப்ப நீங்க ₹1 100 கேட்கணுங்க, அதே ₹100 அடிச்சிருச்சு அவங்களும் கேட்போம். தெரிஞ்சிருந்தாக்கி தெரியல நீங்க கூட ₹1 கேட்பாங்க. அப்படி அந்த மாதிரி ரைட். உங்க நம்ம தேங்க்ஸ். சொல்லுங்க. கோபால் எந்த ஊரு? ஆவடையானூர்ல இருந்து வரீங்களா? எத்தனை வியாபாரி சம்சாரியா? வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 7 கொண்டு. அப்புறம் பக்ரீத்துக்கு தான். பக்ரீத்துக்கு எத்தனை இடம் இருக்குது? இது ஒரு 130 கிலோ 140 கிலோ. என்ன ரேட்டு சொல்லியா? என்ன ஒரு 80 ரூபா. என்ன ரேட்டு கேள்வி இருக்கு? 65 ரூபாய். என்ன ரேட்டா விட்டுறலாம்? ஒரு 70 ரூபா கொடுத்துலாம். 75 ரூபா கொண்டா கொடுத்துக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 63 63 83 83 64 64 09 09 86. 86. சரி தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஆவடையானூர் வியாபாரியா சம்சாரியா? எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 7 மாடு கொண்டு வந்தியா? எல்லாம் வித்துட்டு ஒரு 50,000 பேர் இருக்கும். ஏன் 50 ரூபா லாஸ் ஆயிட்டா? எப்படி என்ன எனக்கு அப்படி ஏன் கொடுத்தீங்க? என்ன வெயிட் இருக்கும்? இது ஒரு 1.5 வரும். 1.5 விலை என்ன சொல்ல சொல்லியா? விலை 75 ரூபா சொல்லுது. 150 கிலோ தான் இருப்போம். 150 130 150 கிலோ இருக்கும். இப்போ நஷ்டம்னு சொல்றீங்களா? வேற என்னச்சியா? ஒரு நாள் 2 நாள் பார்க்கலாம். 50 நாள் பார்த்தாச்சு. 20 நாள் போக முடியாதுண்ணே. சரி, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லு தம்பி. 73 97 60 35 08. சரி, ரைட். ஊர் ஆவடையானூர். எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தானே, கடையம். ஆமாம். இது எத்தனை மாடு கொண்டு வந்தியா? 14 15 கொண்டு வந்து. இது அப்புறம் பக்ரீத்துக்கு தானா? இன்னும் 150 கிலோ இருக்குமா? இது என்ன ரேட்டு சொல்லியது? என்ன ரேட்டு? அப்படின்னா என்ன ரேட் வருது? 35,000. சரி, இப்போ இது வந்து வளர்த்ததா வாங்கி விற்கிறதா? வளர்த்து கொண்டு வருது. வளர்த்து பக்ரீத்துலேயே வளர்ப்பலாம். பக்ரீத்துலேயே மாடு வளர்த்து கொண்டு வரும். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 6369935469. சரி, தேங்க்ஸ். பக்ரீத்துக்காண்டி கொண்டு வந்திருக்க காலம் இது. ஒரு 250 கிலோ இருக்கும் மாடு. நல்ல வளர்ப்பு. எந்த ஊர் ஐயா? இது பக்ரீத்துக்காண்டி வாங்கிட்டு போறியா? என்ன விலை இருக்கும்? 130. 1,30,000 ரூபா. எத்தனை கிலோ இருக்கும்ண்ணா? இந்த மாடு என்ன ஜாதி மாடு இது? என்ன ஜாதி மாடு இது? ஜெர்சி மாடு. இது மாப்பிள்ளை கலைக்கு போட்டு இந்த மாடு என்ன? என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணே? 1.60 சொன்னாங்க. 1.30 வாங்கிருக்கீங்க. 1.80 சொன்னாங்க. 1.30 வாங்கிருக்கீங்க. நல்ல மாடு தானே. நல்ல கறி நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா பார்க்க தோரணையா இருக்கு. இது பக்ரீத் காலி பண்ணிருக்கீங்க. ரைட்.